சரி, அடுத்தது வந்து ப்ரோ மெரிஸ்டம். ப்ரோ அப்படின்னால என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. மெரிஸ்டம் அல்லது வந்து மெரிஸ்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு பகுபடும் திறன் கொண்ட அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த முதல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்படிங்கிறவர் 1961 ப்ரோ மெரிஸ்டம் என்பதை வேரின் அனைத்து திசுக்களையும் தோற்றுவிக்கும் திறன் கொண்ட ஒரு வேர் நுனியோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா நமக்கு வந்து இந்த க்ளோஸ் அப்படிங்கிறவர் தான் சொல்றாங்க. அதாவது அவங்க சொல்லக்கூடியது வாஸ்குலார் கிரிப்டோகேம்களில் வேர்களில் ப்ரோமெரிஸ்டம் நுனி செல்களை மட்டுமே கொண்டிருக்கும். ஆஞ்சியோஸ்போம்களை பார்த்தீங்க அப்படின்னா அது ஹிஸ்டோஜன்கள், அதே மாதிரி தொடக்க இனிசியல் செல்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது வாஸ்குலார் கிரிப்டோகேம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து நமக்கு வேர்கள்ல என்ன இருக்கு அப்படின்னா ப்ரோமெரிஸ்டம் நுனி செல்களை மட்டுமே இதுல இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி ஆஞ்சியோஸ்போம்களை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டோஜன் தொடக்க செல்களை இது நமக்கு உள்ளடக்கி இருக்கும். சரிங்களா? அதனோட வச்சுக்கோங்க. கிரிப்டோகேம்னா என்ன சொல்லுவாங்க? பூக்கும் தாவரமா பூவாத தாவரங்களா? பூவாத தாவரங்கள். அதாவது நமக்கு வந்து நான் ஃப்ளவரிங். இப்போ நான் ஃப்ளவரிங் அப்படின்னு சொல்லும் போது நாம இப்ப ஜிம்னோஸ்போம் பிளான்ட்டை சொல்லலாமா அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன சொல்லலாம், இதுல ஜிம்னோஸ்போம் பிளான்ட்டை சொல்லலாம். சரிங்களா? ஒரு டெடோபைட் பிளான்ட்டை சொல்லலாம். அப்ப அதோட வேர்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமெரிஸ்டம்ங்கிறது என்ன அப்படின்னா நுனி செல்கள் மட்டும்தான் இருக்கு. ஆனா ஆஞ்சியோஸ்போம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹிஸ்டோஜன் இருக்கு. அதே மாதிரி வந்து தொடக்க செல்கள் அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கேரக்டர் நமக்கு இருக்கு. ப்ரோமெரிஸ்டம் என்பது வேர் நுனி மெரிஸ்டமின் முனையில் வேர் மூடிக்கு கீழாக அமைந்துள்ளது ஒரு சிறிய பகுதி என கருதும் போக்கு உள்ளதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நவீன ஆய்வுகளின் அடிப்படையில் பல வேர்களில் வந்து ப்ரோமெரிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா அகலமானது என்றும் மையத்தில் வந்து பாத்தீங்கன்னா செயலற்ற பகுதியின் விளிம்பில் ஓரளவு என்ன பண்ணுது அப்படின்னா கோப்பை வடிவ செல்கள் இந்த இடத்துல குழுவை நமக்கு கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோமெரிஸ்டம் தொடக்க செல்களின் இந்த குழுமத்தை பாகஸ் சில்வஸ்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வேர் நுனியின் உடற்குருவி நாய் அடிப்படையில் நம்ம க்ளோஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்றாங்க. சரிங்களா? இதை ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தியரிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் அண்ட் டிஃபரன்சியேஷன். தியரிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் அண்ட் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பல ஆய்வாளர்கள் போஸ்டர் 1939-41, சிப்டன் 1944, அதே மாதிரி வாட்லா 1945 இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியரிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் அண்ட் டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. சரிங்களா? அதாவது வந்து நமக்கு ஒரு அமைப்பு கட்டுமான அமைப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், அதோடைய நமக்கு வந்து எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய நமக்கு என்னென்ன மாதிரி வேறுபாடு இருக்கு அப்படிங்கறது என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் பண்றாங்க. அதே மாதிரி 1959 வந்து நமக்கு வோல்ஃப் என்பவரால் தாவரத்தின் வளர்ச்சி தொடங்கும் ஒரு வளர்ச்சியடையாத பகுதியாக தண்டு நுனி முதலில் அங்கீகரிக்கப்பட்டதில் இருந்து நுனி மெரிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா தொடக்க செல்கள் மற்றும் அவற்றின் வழித்தோன்றல்களின் எண்ணிக்கை, அமைப்பு, செயல்பாடு தொடர்பான பார்வை வந்து பாத்தீங்கன்னா பல மாற்றங்களுக்கு வந்து உள்ளாகி உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் யாருன்னா போஸ்டர், சிப்டன், வாட்லா. அதாவது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய செல்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டெவலப் ஆகுது அப்படிங்கிறதா இதோட கான்செப்ட். அடுத்தது அபிக்கல் செல் தியரி. அபிக்கல் அப்படின்னாலே என்ன அப்படின்னா நுனி செல் கோட்பாடு. அபிக்கல் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நுனி செல் கோட்பாடுன்னு சொல்லப்படுது. இந்த கோட்பாட்டை வந்து 1858 நாகலி அப்படிங்கிறத முதல் என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றாரு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல பொறுத்த வரைக்கும் பல பாசிகள், பிரியோபைட்டுகள் மற்றும் வாஸ்குலார் கிரிப்டோகேம்களில் டெரிடோபைட்டுகள் தனித்த நுனி செல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு பொதுவா அவங்க சொல்லக்கூடியது வந்து இந்த கான்செப்டை எதுக்கு சொல்றாங்க அப்படிங்கிறது முக்கியமா வந்து பல பாசிகள், பிரியோபைட்டுகள், வாஸ்குலார் கிரிப்டோகேம்கள்
சரிங்களா? அது என்ன கொடுக்குறாங்கன்னா டெரிடோஃபைட் வரைக்கும் சொல்றாங்க. அப்ப இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அபிக்கல் செல் தியரியை பொறுத்த வரைக்கும் பொதுவா எதுல இருக்கு அப்படின்னா பாசி, பிரியோஃபைட், டெரிடோஃபைட் இது மூணுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அபிக்கல் செல் தியரி அப்படிங்கிறது வந்து நமக்கு அப்ளிகபிள். அதே மாதிரி கிரிப்டோகிராம்களில் நுனிசெல் கண்டுபிடிக்கப்பட்டதால் பூக்கும் தாவரங்கள், விதை தாவரங்கள் அத்தகைய செல்கள் உள்ளன என்ற கருத்து உருவானது. அதே மாதிரி நுனிசெல் என்பது வளர்ச்சியின் முழு செயல்முறையும் கட்டுப்படுத்தும் நுனி மெரிஸ்டம்களில் ஒரு நிலையான கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு அழகாக பொருள் நமக்கு என்ன பண்ணினா அதை எடுத்துக்கிறாங்க. பொதுவா இதுல வந்து நமக்கு சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அபிக்கல் செல் தியரி நுனிசெல் கோட்பாடுங்கிறது வந்து நமக்கு ஆஞ்சியோஸ்போம் தாவரத்துக்கு ஒத்து வராது. அவ்வளவுதான் அதுல முக்கியமான கான்செப்ட். நுனிசெல் கோட்பாடுங்கிறது எதுக்கு வராது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்களுக்கு என்ன ஆகாதுன்னா இங்க ஒத்து வராது. சரிங்களா? நீங்க எது எதுக்கு மெயினா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஜிம்னோஸ்போம் கூட அவங்க கொடுக்கல. அவங்க மெயினா கொடுக்கக்கூடியது பாசி, பிரியோஃபைட்டு, டெரிடோஃபைட்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த நுனிசெல் கோட்பாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா இல்லாதனால அடுத்து வர கோட்பாடு தான் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஈஸ்ட்ரோஜன் கோட்பாட்டை சொன்னது யாருன்னா ஆன்ஸ்டைன் அப்படிங்கிறவர் 1870 சொல்றாரு. இது நமக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல இருக்கு இல்லையா, பொறுத்துக்க அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. இந்த இயரும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் வந்து நமக்கு இயர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால இயர் முக்கியம். சரிங்களா? அபிக்கல் செல் தியரி அப்படின்னு வரும்போது இயர் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1858. உங்களுக்கு நான் நிறைய கொஸ்டின் இயர் பேஸ் பண்ணி நான் கேட்டிருப்பேன், பாத்தீங்கன்னா தெரியும். ஈஸ்ட்ரோஜன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1870. ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அந்த முதல்நிலை மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது 3 தனித்தனி மண்டலங்களாக அல்லது ஹிஸ்டோன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா தெளிவா இது பண்றாங்க. சரிங்களா? அதுல வந்து நமக்கு வந்து மேல இருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா எபிடெர்மிஸ், ஸ்டீலு, கார்டெக்ஸ். இங்க இருக்கக்கூடிய பகுதி வந்து ரூட் கேப். இது வந்து டி டிவிஷன் அல்லது ஒய் டிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலிட்ரோஜன், அதாவது நமக்கு வேர் நுனி அப்படி சொல்றோம் இல்லைங்களா, அந்த பகுதியை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கக்கூடியது. அப்ப ஸ்டீல்னா என்னன்னு கேட்பாங்க. ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு பொதுவா பித்து, பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில், இது மூணும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த புரோட்டோடேம் அப்படிங்கிறது எதை உருவாக்கும்னா இங்க இருக்கக்கூடிய எபிடெர்மிஸை உருவாக்கும். கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்னு கேட்பாங்க, அல்லது தமிழ்ல வந்து அடிப்படை டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல அந்த எபிடெர்மிஸ் தவிர நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து நமக்கு எபிடெர்மிஸ் வராது, கார்டெக்ஸ் வரும், ஹைப்போடெர்மிஸ் வரும், வித்து, பெரிசைக்கிள், இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா கிரவுண்ட் மெரிஸ்டம், அடிப்படை திசு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாஸ்குலார் கேம்பியம். வாஸ்குலார் கேம்பியங்கிறது நமக்கு சைலம் புளோயத்தை குறிக்கக்கூடியது. இதுல பாருங்க பிலிரோம், பெரிகுலம், டெர்மட்டோஜன், காலிட்ரோஜன். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரூட் கேப், வேர் தொப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல நமக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா மோனோகாட்ல வந்து எது நமக்கு வந்து ரூட் கேப்பை ஃபார்ம் பண்ணும், டைகாட்ல வந்து பாத்தீங்கன்னா எது வந்து ரூட் கேப்பை ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? மெயினா வந்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். இது யாருக்காவது ஐடியா இருக்கா? ரூட் கேப் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ரெண்டா பிரிச்சுங்க. மோனோகாட் அப்படின்னா காலிட்ரோஜன், இந்த இடத்துல எழுதுங்க. மோனோகாட் அப்படின்னா காலிட்ரோஜன், டைகாட்னா டெர்மட்டோஜன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டைகாட். டிடி அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. டெர்மட்டோஜன் அப்படின்னா டைகாட்டு, காலிட்ரோஜன் தான் மோனோகாட். சரி, இந்த ரூட் கேப்புக்கு என்ன முக்கியமான வேலை அப்படின்னா இந்த வேர் நுனியை பாதுகாக்கிறது தான் அதோட முக்கியமான ஒரு வேலை. சரிங்களா? சரி, இப்ப பிலிரோம்னா என்ன, பெரிபுலம்னா என்ன, இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கேட்கலாம்.
பிலிரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதை ஃபார்ம் பண்ணோம். அதே மாதிரி நமக்கு வந்து பெரிபிளம் இது எங்க அவுட்டர்ல இருக்கா இன்னர்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பிலிரோமுக்கு நோட் பண்ணிக்கங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பிலிரோம் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க அப்படின்னா இது வந்து மைய பகுதி, அதாவது சென்ட்ரல் கோர் ரீஜன் ஆஃப் பிளான்ட் அபிக்கல் மெரிஸ்டம். சென்ட்ரல் கோர் ரீஜன் பிலிரோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சென்ட்ரல் கோர் ரீஜன், அல்லது தமிழ்ல கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து நமக்கு வேர் மற்றும் தண்டு இந்த பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வளரக்கூடிய ஒரு மைய பகுதி. வேர் மற்றும் தண்டுடைய வளரும் நுனி அதோடைய மைய பகுதிக்கு பேர் தான் பிலிரோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப பிலிரோம்னா நம்ம என்ன நினைப்பு வச்சுக்கணும், மைய பகுதி அப்படின்னு நினைப்பு வச்சுக்கணும். லாஸ்ட் பிஜிடிஆர்ல கூட ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, எது வெளியில இருக்கு உள்ள இருக்கு அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்ப பிலிரோம்னா வந்து மையப்பகுதி. நோட் பண்ணிட்டீங்களா? பிலிரோம்னா என்னது, நமக்கு ஒரு மையப்பகுதி, அதான் மையப்பகுதி உள்ள. இல்ல அப்படி நீங்க வச்சீங்கன்னா வராதே. இது உள்பகுதியில தான், அதாவது நமக்கு வந்து மையப்பகுதின்னு தானே கொடுத்துருக்குறாங்க. பிலிரோம்ங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து நுனி மெரிஸ்டத்தின் வேர்கள் மற்றும் தண்டுகள் வளரும் நுனி, நுனியோட மையப்பகுதி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மையப்பகுதிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. நீங்க மெயினா அதை தெரிஞ்சுக்க வேண்டியது சென்ட்ரல் கோர் ரீஜன் ஆஃப் த பிளான்ட் அபிக்கல் மெரிஸ்டம். சென்ட்ரல் கோர் ரீஜன் ஆஃப் த பிளான்ட் அபிக்கல் மெரிஸ்டம். அடுத்தது வந்து நமக்கு பெரிப்ளம். அடுத்து என்ன நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிப்ளம். பெரிப்ளம்ங்கிறது என்ன அப்படின்னா மிடில் லேயர் ஆஃப் த மெரிஸ்டம். பெரிப்ளம் சொல்லக்கூடியது மிடில் லேயர் ஆஃப் த மெரிஸ்டம் எங்க இருக்குது அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் டெர்மட்டோஜனுக்கும். இப்ப இந்த பிலிரோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி பிரிச்சுக்கங்க, இத வந்து பிலிரோம் அப்படின்னு வச்சுக்கங்க. பிலிரோம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஆக்சுவலா வந்து எந்த இடத்துல அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா பிலிரோம் இல்லையா, பெரிப்ளம். ஆக்சுவலா வந்து இது பெரிப்ளம். இந்த இடத்துல எழுதிக்கங்க. நம்ம பார்க்கக்கூடியது வந்து பெரிப்ளம். பெரிப்ளமா இந்த இடத்துல எழுதிக்கங்க. PLEROME பிலிரோம். PLEROME பிலிரோம். இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா பிலிரோம் பொறுத்த வரைக்கும் இன்னர் மோஸ்ட் சென்ட்ரல் கோர் ஆஃப் த மெரிஸ்டம். இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து இன்னர் மோஸ்ட் சென்ட்ரல் கோர் ஆஃப் த மெரிஸ்டம்.
central core of meristem. இதுல எதெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைலம் பொருந்தும், சைலம், புளோயம், அதுக்கப்புறம் பெரிசைக்கிள், அப்புறம் பித்து. சைலம், புளோயம், பெரிசைக்கிள், பித்து. இது எல்லாமே எதுல பொருந்ததுன்னா பிலிரோம்ல பொருந்துது. சரிங்களா? தமிழ் நோட் பண்ணிக்கங்க. மெரிஸ்டத்தின் உள் மைய பகுதி. பிலிரோம் அப்படின்னா நமக்கு வந்து மெரிஸ்டத்துடைய உள் மைய பகுதி. உள் மைய பகுதி. இந்த உருளையில் சைலம், புளோயம், இந்த உருளையில் சைலம், புளோயம், பெரிசைக்கிள், பித்து ஆகியவை அடங்கும். அப்ப கொஸ்டின் கேட்கலாம், எது ஸ்டீலை உருவாக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு வந்து இந்த பிலிரோம் அப்படிங்கறத நமக்கு என்ன பண்ணுதுன்னா சாரி பிலிரோமா பிலிரோம் தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டீலை உருவாக்குது. இதை பார்த்து வச்சுங்க. ஏதாச்சும் ஈஸியா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்சியேஷன் மாதிரி போட்டு தனியா பிரிச்சு எழுதி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் பிலிரோம் அண்ட் பெரிப்ளம் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதை வச்சு நீங்க ஈஸியா டிஃபரன்சியேஷன் பண்ணிக்கலாம் எது எங்க இருக்கு அப்படிங்கிறது. சரிங்களா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், எது வந்து டெர்மட்டோஜனுக்கு உட்புறமாக பிலிரோமுக்கு இடையில் அமைந்துள்ளது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. எது வந்து பெரிப்ளம். எது கார்டெக்ஸ் எண்டோடெர்மிஸை உருவாக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. எது கார்டெக்ஸையும் அது அப்படி உருவாக்கும்னு கேட்டாங்கன்னா பெரிப்ளம். சரிங்களா? வேணா நான் இங்க சொல்றேன் டிஃபரன்சியேஷன், இங்க ஏதாவது கேப் இருந்தா எழுதிக்கங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்ட மாதிரி வந்து நீங்க நோட்லயோ அல்லது ஏதாவது அங்க மெட்டீரியல்ல கேப் இருந்தா என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படி கட்டம் போட்டு தனியா பிரிச்சு எழுதி வச்சுங்க. இங்க வந்து பெரிப்ளம், இங்க வந்து பிலிரோம் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. பெரிப்ளம் அப்படிங்கிறது மெரிஸ்டத்தின் நடு அடுக்கு. மெரிஸ்டத்தின் நடு அடுக்கு இது வெளிப்புற டெர்மட்டோஜனுக்கு உட்புற பிலிரோமுக்கும் இடையில் அமைந்துள்ளது. நான் வேணா உங்களுக்கு ரெண்டுமே அதோட ஷார்ட் நோட்ஸ் ஒன்று இருக்கு, அதை நான் போய் என்ன பண்றேன் அப்படின்னா அனுப்பி விடுறேன். இதுல இந்த மஜ்ஜைன்னு வரும். மஜ்ஜைனா என்ன அர்த்தம் அப்படின்னா பித்துன்னு அர்த்தம். மஜ்ஜைனா பித்துன்னு வரும். டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மட்டும் அதை பார்த்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு எதை உருவாக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்து வச்சுக்கணும். நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கேன், அதை என்ன பண்ணுங்கன்னா ரெண்டையும் டிஃபரன்சியேஷன் பேஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது பாருங்க. சரி, இந்த கோட்பாட்டுப்படி நமக்கு என்ன அப்படின்னா தண்டு மற்றும் வேறு நுனி மெரிஸ்டம் அல்லது வளரும் பகுதியானது அனைத்தும் ஒரே மாதிரியாகவும் பிரிந்து கொண்டிருக்கும் நிலையிலும் உள்ள சிறிய செல் திரள்களால் ஆனது. மெரிஸ்டம் செல்கள் எதை உருவாக்குதுன்னா புரோமெரிஸ்டத்தை உருவாக்குகிறது. புரோமெரிஸ்டத்தின் செல்கள் விரைவில் டெர்மட்டோஜன், பெரிப்ளம், பிலிரோம் என 3 பகுதிகளை உருவாகுது. அப்ப புரோமெரிஸ்டம் என்னவா உருவாகுதுன்னா டெர்மட்டோஜனை உருவாக்குது, அப்புறம் பெரிப்ளத்தை உருவாக்குது, அப்புறம் பிலிரோமை உருவாக்குது. இப்ப டெர்மட்டோஜன் அப்படிங்கிறது எதை உருவாக்கும்? ரூட் கேப்பை உருவாக்கும். இது டைகாட்டா மோனோகாட்டுங்களா? டைகாட்ல என்ன பண்ணணும்னா வெரி குட். டைகாட் என்ன பண்ணுறீங்கன்னா பெரிப்ளம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அவுட்ரா இன்னரா அப்படிங்கிறத பார்த்துக்கணும், எதை உருவாக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இப்ப கார்டெக்ஸ் எண்டோடெர்மிஸ் உருவாக்குறது யாரு? அதை வச்சே நம்ம தெரியும்.
பெரிப்ளம். எதை உருவாக்குதுங்கிறத வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அது அவுட்டர்ல இருக்குமா இன்னர்ல இருக்குமாங்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஸ்டீலை உருவாக்குறது பிலிரோம். பிலிரோம் தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டீலை உருவாக்குது. வித் பெரிசைக்கிள் வாஸ்குலர் பண்டல் உருவாக்குறது. அப்ப பிலிரோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்னர் மோஸ்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிப்ளம். அதுக்கப்புறம் இருக்கிறது டெர்மட்டோஜன். மிஸ் கொஸ்டின் கேட்டீங்களா? வந்துருச்சுங்களா? இப்ப மிஸ் ஒருத்தர் கொஸ்டின் கேட்டாங்களா? பிலிரோம் பெரிப்ளம் டவுட் கேட்டீங்க யாரு? இது பாருங்க. ஓகே, இப்போ கரெக்டா உங்களுக்கு புரியுதா? சரி சரி, ஓகே, ரைட். சரி, இப்போ நினைப்பு வச்சுங்க. புரோமெரிஸ்டங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெர்மட்டோஜனை உருவாக்கும், பெரிபுலம் உருவாக்கும், அப்புறம் பிலிரோமை உருவாக்குது. அப்ப டெர்மட்டோஜன்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிறது, பெரிபுலம்ங்கிறது ரெண்டாவது ஃபார்ம் ஆகக்கூடியது, பிலிரோம்ங்கிறது மூணாவது ஃபார்ம் ஆகக்கூடியது. சரிங்களா? அப்ப இது வந்து நமக்கு வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க வந்து நமக்கு என்ன பண்ணுது? ரூட் கேப்பை ஃபார்ம் பண்ணுது. இது நமக்கு வந்து அவுட்டர் மோஸ்ட், இது வந்து இன்னர் மோஸ்ட். அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் ஈஸியா பண்ணிடலாம். ஓகேங்களா? இதை பார்த்து வச்சுக்கோ. அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது ஒவ்வொரு மண்டலமும் தொடக்க செல்களின் குழுவை கொண்டுள்ளது மற்றும் அது ஹிஸ்டோஜன் அல்லது உருவாக்குனர். சரிங்களா? அதாவது வந்து நமக்கு ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது டெர்மட்டோஜன். அப்ப டெர்மட்டோஜன் அப்படின்னாலே நமக்கு தெரியும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? டி அப்படின்னா டைகாட் வரணும். இது செல்களின் ஒற்றை வெளிப்புற அடுக்காகும். இது பின்னர் தண்டின் புறத்தோலை உருவாக்குகிறது. வேரில் இதுவும் ஒற்றை அடுக்காக உள்ளது. ஆனால் நுனியில் இது பெரிப்ளோமுடன் இணைகிறது. மேலும் பெரிப்ளோமுக்கு சற்று வெளியே டெர்மட்டோஜன் பல புதிய செல்களை வெட்டி சிறிய செல் திசுவான காலிப்ட்ரோஜனை உருவாக்குகிறது. காலிப்ட்ரோஜன் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே மோனோகாட். சரிங்களா? அப்ப உருவாக்குறது இதுவும் மெரிஸ்டமேட்டிக் ஆகும். இது எதை உருவாக்குதுன்னா வேர் மூடியை உருவாக்குகிறது. இது ரெண்டுலயும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருங்க. நீங்க ஈஸியா நினைப்பு வச்சுக்கிறது என்ன சொல்றேன்னா உங்களுக்கு இங்க டி அப்படிங்கறத நினைப்பு வச்சுங்க. நீங்க ஈஸியா நினைப்பு வச்சுக்கிறதுக்கு டெர்மட்டோஜன் டி டைகாட், காலிப்ட்ரோஜன் அப்படின்னா மோனோகாட். சரிங்களா? அப்போ ஒன்னு நினைப்பு வச்சிட்டீங்கன்னா ஒன்னு ஈஸியா எழுதிடலாம். அடுத்தது பெரிப்ளம். இந்த பகுதி டெர்மட்டோஜனுக்கு உட்புறமாக காணப்படுகிறது. மேலும் நுனி மெரிஸ்டத்தினுடைய நடுப்பகுதி. அதே போல இது நுனியில் ஒற்றை அடுக்காக உள்ளது. ஆனால் மைய பகுதியில் இது பல அடுக்குகளாக மாறுகிறது. இது தண்டின் நமக்கு என்னவா செயல்படுதுன்னா கார்டெக்ஸா செயல்படுதுங்கிறாங்க. வேர்களில் இதுவும் நுனியில் ஒற்றை அடுக்காக மைய பகுதியில் பல அடுக்காக உள்ளது. தண்டுல என்னவா செயல்படுது அப்படின்னா இது புறணியாக கார்டெக்ஸாக செயல்படுகிறது. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. வேருக்கு ஒரு மாதிரி தண்டுக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா இது செயல்படுது. வேர்களில் இதுவும் நுனியில் ஒற்றை அடுக்காக மைய பகுதியில் பல அடுக்காக உள்ளது. வேரை பொறுத்தவரை இது வந்து பாத்தீங்கன்னா என்ன உருவாக்குதுன்னா புறணியாக உருவாக்குகிறது. அடுத்தது பிலிரோம். ரெண்டுமே நமக்கு வந்து இதுதான் நுனியில் இருக்கிற மைய பகுதி இது கார்டெக்ஸ் தான். அப்ப ரெண்டுமே கார்டெக்ஸ் பகுதிங்கிறது தான் பேஸ் பண்ணி வருது. மெயின் வந்து கார்டெக்ஸ் தான். அடுத்தது பிலிரோம். இது வந்து பாத்தீங்கன்னா தண்டு நுனி மைய மெரிஸ்டமேட்டிக் பகுதியாகும். மேலும் இது பெரிப்ளோமுக்கு வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா உட்புறமாக அமைந்துள்ளது. இது என்ன அப்படின்னா மைய மெரிஸ்டமேட்டிக் பகுதி. பெரிப்ளோம்ங்கிறது வந்து நமக்கு ஆக்சுவலா இங்க அவங்க கொடுத்திருக்கிறது பாருங்க தண்டு நுனி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டெர்மட்டோஜன் வேர் பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்ப டெர்மட்டோஜன் உட்புறமாக காணப்படுகிறது. மேலும் நுனி மெரிஸ்டத்துடைய நடுப்பகுதி. இப்போ பெரிப்ளம்ங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணும்போது வேருக்கு மென்ஷன் பண்றாங்க. பிலிரோமுக்கு மென்ஷன் பண்ணும்போது அவங்க ஸ்டெம்முக்கு மென்ஷன் பண்றாங்க. மேலும் இது பெரிப்ளமுக்கு உட்புறமாக அமைந்துள்ளது. இதுவும் மெல்லிய சுவருடைய சம விட்டம் கொண்ட செல்களால் ஆனது. இதுல பொறுத்த வரைக்கும் இறுதியில் இது உருவாகி அதாவது தோற்றுவிக்கக்கூடியது பெரிசைக்கிள், மெடுலரி கதிர்கள் மற்றும் மெடுல்லா
மெடுல்லானா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பித்து அப்படின்னு சொல்லக்கூடியது, மெடுலரி கதிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மெடுலரி கதிர்கள் சொல்லக்கூடியது இப்படி வாஸ்குலர் பண்டல் இருக்கும். இது ரெண்டுக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ரேஸ், இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி இதுதான் வந்து நமக்கு என்னன்னா மெடுலரி ரேஸ் அல்லது கதிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் முதன்மை வாஸ்குலார் திசுக்கள் மற்றும் அடித்தள திசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டீலா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வேறுபடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல வேற நமக்கு முக்கியமா கேட்கக்கூடியது புரோகேம்பியம் கடைசியா என்ன ஆகுது அப்படின்னா இறுதியில நமக்கு வந்து வேறுபாடு அடைஞ்சு ஒரு வாஸ்குலார் கற்றையாக நமக்கு வந்து மாறுபடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்து வச்சுங்க. அடுத்தது டூனிகா கார்பஸ் தியரி. இது சொன்னது யார் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்மித். நமக்கு வந்து ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் வந்து டூனிகா கார்பஸ் தியரிய 1924ல சொல்லியிருப்பாரு. இயர் நோட் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பா இயர் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டினாவது கேட்பாங்க. இதுல நுனிசல் கோட்பாடு மற்றும் ஹிஸ்டோஜன் கோட்பாடு ஆகியவை வேர் நுனி மற்றும் தண்டு நுனி ஆகிய இரண்டையும் கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா கவனம் பெரும்பாலும் இது எதை நோக்கி போகுது அப்படின்னா தண்டின் நுனிகளின் மீது குவிக்கப்பட்டது. இதன் விளைவாக டூனிகா கார்பஸ் தியரிங்கிறது வந்து எதற்கு பேஸ் பண்ணி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து தண்டை பேஸ் பண்ணி போயிடுச்சு. அப்ப இந்த கோட்பாட்டின்படி நுனி மெரிஸ்டமில் 2 திசு மண்டலங்கள் உள்ளதுன்னு சொல்றாங்க. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட புறசெல் அடுக்குகளை கொண்ட டியூனிகா மற்றும் டியூனிகாவால் சூழப்பட்ட செல் திரள்களான கார்பஸ். அப்ப டூனிகானா என்ன, கார்பஸ்னா என்ன, அதை நம்ம மெயினா தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டூனிகா கார்பஸ் தியரியை பேஸ் பண்ணி சொல்லக்கூடியது. சரிங்களா? இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா இதுல மெயினா நம்ம பார்க்கக்கூடியது டூனிகா கார்பஸ் தியரியை பொறுத்த வரைக்கும் அந்த பிளான் ஆஃப் டிவிஷன் எப்படி நடக்குது, இந்த தியரி சொன்னது யாரு, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல முக்கியமா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். டூனிகா கார்பஸ் தியரி அப்படின்னாலே நம்ம வந்து மெயினா வந்து அது எப்படி நமக்கு ஃபார்மேஷன் ஆகுது. இதை வந்து முத ஸ்மித் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 1924 இதுல வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? டூனிகா கார்பஸ் தியரி வந்து முத 1924 தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பாரு. சரி, இந்த இடத்துல நோட் பண்ணீங்க. டயக்ராம் தெளிவா தெரியுதுங்களா? ஓகே. டூனிகாங்கிறது என்ன அப்படின்னா அவுட்டர் லேயர். டூனிகாங்கிறது என்ன அப்படின்னா அவுட்டர் லேயர். கார்பஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. கார்பஸ் அப்படிங்கிறது வந்து இன்னர் லேயர். இன்னர் லேயர். டூனிகானா அவுட்டர், கார்பஸ்னா இன்னர். சரிங்களா? இதோட டிவிஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா ஆன்டிக்ளைனல் டிவிஷன். டூனிகா எப்படி டிவிஷன் ஆகுது அப்படின்னா ஆன்டிக்ளைனல் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் ஆகுது. அதாவது இந்த மாதிரி என்ன பண்ண அப்படின்னா டிவிஷன் ஆகும், ஆன்டிக்ளைனல் டிவிஷன். இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இன்க்ரீசிங் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்ம் த எபிடெர்மிஸ். டூனிகாவோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இன்க்ரீசிங் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது எதை வந்து முக்கியமா உருவாக்கும் அப்படின்னா எபிடெர்மிஸை உருவாக்கும். அப்ப டூனிகா எதை உருவாக்கும் அப்படின்னா எபிடெர்மிஸை உருவாக்கும். அடுத்தது கார்பஸ். கார்பஸ்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா கார்பஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மல்டி பிளான் இப்படி டிவிஷன் ஆகக்கூடியது, இந்த மாதிரி டிவிஷன் ஆகக்கூடியது. இது மெயினா எதை நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்டர்னல் டிஷ்யூ. மெயினா வந்து இது எதை இது பண்ணுது அப்படின்னா இன்டர்னல் டிஷ்யூ. எதை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா இன்டர்னல் டிஷ்யூ.
மெயினா வந்து நமக்கு இதுல முக்கியமான ரெண்டு கார்டெக்ஸ் ஒன்று, வாஸ்குலர் பண்டில் ஒன்று. கார்டெக்ஸ் ஒன்று, வாஸ்குலர் பண்டில் ஒன்று. அப்ப டூனிக்கானா எபிடெர்மிஸ், கார்பஸ்னா கார்டெக்ஸ், வாஸ்குலர் பண்டில். நோட் பண்ணிட்டீங்களா? இதுதான் முக்கியமான கான்செப்ட். இதை மட்டும் நீங்க என்ன பண்ணா போகுது, இதுல டூனிகா கார்பஸ் தியரியில பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். டீச்சர்ஸ் இதுல ஏதாவது டவுட் இருக்கா? 1924 டூனிகா கார்பஸ் தியரியை சொன்னது யாரு அப்படின்னா ஸ்மித். இவருதான் வந்து இந்த டூனிகா கார்பஸ் தியரி எதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னா இது முழுக்க முழுக்க எல்லாமே ஸ்டெம் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. என்ன மீன்ஸ் கருவுல இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? ஓகே, ரைட் ரைட் ரைட். இதுல கொடுத்துருக்குங்களா நோட்ஸ்ல? ஓ, அன்னைக்கு நான் சொன்னேனா? சரி, ரைட், ஓகே ஓகே, ரைட் ரைட். சரி, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எதுல இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த சுகர் கேன் மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. அதெல்லாம் அந்த நோடு, இன்டர் நோடு, இந்த மாதிரி ஏரியாலாம் வந்துடும். இங்க பாருங்க, புல் நாற்றுகளின் நுனிகள் போன்ற சிறிய மிகவும் மெல்லிய நுனிகளில் மேல் உரை ஒன்று அல்லது இரண்டு மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேற வந்து இதுல பாருங்க நிறைய பிளான்ட் கொடுத்துருக்காங்க. லைகோபோடியம், ஐசட்டாய்சிஸ், எலாஜினல்லா, ஜிம்னோஸ்போம், இது எல்லாமே வந்து நமக்கு இந்த தியரி வந்து பொருந்துது. அதோட டிவிஷனும் பார்த்து வச்சுங்க. டூனிக்கானா எப்படி டிவிஷன் ஆகும், கார்பஸ்னா எப்படி டிவிஷன் ஆகும். கார்பஸ்னா எல்லா பக்கமும் டிவிஷன் ஆகும். டூனிக்கானா ஆன்டிக்ளைனர் டிவிஷன். சரிங்களா? அதை வந்து நீங்க அந்த மாதிரி கூட பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். இதுல அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, வேற இம்பார்ட்டன் எது இல்லை. இதுதான் நமக்கு வேணும். அதே மாதிரி டூனிகா கார்பஸ் தியரியோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. விதை தாவர தண்டுகளில் உள்ள தொடக்க செல்களில் நிலை, எண்ணிக்கை மற்றும் நடத்தை மற்றும் தண்டின் முதன்மை உடல் வளர்ச்சி, ஆரம்ப நிலைகள் ஆகியவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல இருந்து எது எது ஃபர்ஸ்ட் உருவாக்குது, ரெண்டாவது உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும்னா தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது வந்து திசு சிஸ்டம். அதாவது நமக்கு குரூப் ஆஃப் செல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த திசு சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நமக்கு உருவாக்கும். சரிங்களா? அப்ப நமக்கு பிளான்ட்டுக்கும் ஒரு அனிமல்ஸுக்கும் என்ன ஒரு வேரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திசுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் நமக்கு என்ன பண்ணும்னா ஆர்கன், உறுப்பு அப்படிங்கிறத உருவாக்கும். இப்ப பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் செல் வந்து ஒரு பணியை மட்டும்தான் செய்யும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? அது தேவைப்பட்டா எல்லா விதமான ஃபங்க்ஷன்லயும் இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்வால்வ் ஆகும். உதாரணத்துக்கு நம்ம அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா வந்து நமக்கு பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது. சரிங்களா? அந்த மாதிரி தனித்தனியாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது செயல்படும். எந்த திசு வேணா எந்த வேலையை வேணா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யணும். அந்த மாதிரி தான் அதோடைய ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுல வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். சாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு திசு சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1875 த டெர்மல் ஆர் எபிடெர்மல் திசு சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. த ஃபண்டமெண்டல் கிரவுண்ட் திசு சிஸ்டம், வாஸ்குலர் திசு சிஸ்டம். சரிங்களா? அப்ப எபிடெர்மல் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய அடுக்கு, அதான் எபிடெர்மல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட முக்கியமான பணி என்னன்னா பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பணியை தான் செய்யும்.
இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஒற்றை அடுக்குன்னு சொல்லுவாங்க. எபிடெர்மிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சிங்கிள் லேயர். இது வந்து பேரன்கைமாட்ட செல் தான், எந்த ஒரு கேப்புமே இங்க இருக்காது. ஓகேங்களா? இது வந்து நமக்கு கேப்பே இல்லாம நெருக்கமா என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். அடுத்தது ஃபண்டமெண்டல் அண்ட் கிரவுண்ட் டிஷ்யூ, அடிப்படை தளத்திசு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அடிப்படை தளத்திசு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து ஹைப்போடெர்மிஸ், கார்டெக்ஸ், இந்த எண்டோடெர்மிஸ், பித்து, இது எல்லாமே என்ன வரும் நமக்கு வந்து இந்த வாஸ்குலர் பண்டலை தவிர்த்து இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அடிப்படை திசுல வந்துடும். சரிங்களா? அப்ப இங்க நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹைப்போடெர்மிஸ்ல இருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நமக்கு கிரவுண்ட் மெஷத்துல வரக்கூடியது. அடுத்து வாஸ்குலர் சிஸ்டம் வந்து நமக்கு சைலம் அண்ட் ஃப்ளோயம் சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். புறத்தோல் அமைப்புங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மேல் புறத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சரிங்களா? இது என்ன பண்ணுது அப்படின்னா கார்க் செல்கள் புதிய பாதுகாப்பு திசுவை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குது. அப்ப எபிடெர்மல் மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்க் செல்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, புதுசா ஒரு பாதுகாப்பு திசு உருவாக்கு. அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எபிடெர்மிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மேல் புறத்துல இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு, ஆனா எந்த ஒரு இடைவெளியுமே இருக்காது. சரிங்களா? இடைவெளியே நமக்கு இல்லாம முழுசா பேரன்கைமா செல்களால் நமக்கு வந்து ஆயிருக்கும். இச்செல் மேல் என பொருள்படும் எபி மற்றும் தோல் என பொருள்படும் டெர்மா ஆகிய இரண்டு சொற்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பெறப்பட்டது. அப்ப எபினா மேல் மற்றும் தோல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன பண்றாங்க, டெர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கி இருக்காங்க. அப்ப எபினா மேல், டெர்மானா தோல், இதுல தான் என்ன பண்றாங்கன்னா உருவாக்குறாங்க. ஸ்டொமேட்டா மற்றும் லெண்டி செல்கள் எனப்படும் சிறிய துளைகளை தவிர இது தொடர்ச்சியான அடுக்கு. சரிங்களா? இதுல வந்து பொதுவா வந்து ஸ்டொமேட்டா மாதிரி இருக்கக்கூடிய அடுக்கோ, ஏன்னா எபிடெர்மிஸே வந்து பாத்தீங்கன்னா லீஃப் எல்லாம் பார்க்கும்போது அப்பர் எபிடெர்மிஸ், லோயர் எபிடெர்மிஸ் பிரிப்போம். அப்பர் எபிடெர்மிஸ்ல தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நமக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோசிந்தசிஸ் அந்த இதெல்லாம் நமக்கு நடக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி மேல இருக்கக்கூடிய ஏரியா. லோயர் எபிடெர்மிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கீழே வந்து நமக்கு அந்த ஸ்பாஞ்சி செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாலிசைடு பேரன்கைமா இருக்கும். இங்க இருக்கக்கூடியது எல்லாமே ஸ்பாஞ்சி பேரன்கைமா அப்படிங்கிறது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அதை வச்சு என்ன பண்ணலாம்னா லோயர் அண்ட் அப்பர் அப்படின்னு பிரிக்கலாம். 1870 வந்து நமக்கு ஹான்ஸ்டீன் அப்படிங்கிறவர் வந்து அறிமுகப்படுத்திய ஹிஸ்டோஜன் கோட்பாட்டின்படி இது நுனி மெரிஸ்டத்தின் டெர்மட்டோஜனில் இருந்து பெறப்பட்டது. சரிங்களா? அப்ப நமக்கு தெரியும் டெர்மட்டோஜன் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நமக்கு என்னது, பொதுவா நம்ம என்ன பண்ணணும், அந்த ரூட்டோடைய எந்த பகுதிக்கு போயிருந்துங்க, எதை உருவாக்குது, எபிடெர்மிஸா வேர் நுனியா இல்ல ரூட் கேப்பா, எபிடெர்மிஸா? நம்ம ரூட் கேப்னு எதை சொல்லுவோம், அது மோனோகாட்டுக்கு, டைகாட்டுக்கு டெர்மட்டோஜன் சொல்லுவோம். சரிங்களா? அப்ப ஆன்சன் அறிமுகப்படுத்திய ஹிஸ்டோஜன் கோட்பாட்டின்படி நுனி மெரிஸ்டத்தின் டெர்மட்டோஜன்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. யாரோட கான்செப்ட் பிரகாரம் அப்படின்னா ஆன்ஸ்டீனோட அந்த கோட்பாட்டுப்படி மெரிஸ்டமேட்டிக் பகுதியில் இது இயல்பாக வேறுபடுத்தப்படாததாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் முதிர்ந்த தண்டு மற்றும் வேர்களில் இது இரண்டாம் நிலை வளர்ச்சியால் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அழிக்கப்பட்டு இருக்கலாம். பாருங்க என்னென்ன பிளான்ட்ல வந்து பாருங்க, ரப்பர், பைக்கஸ் எலாஸ்டிகா, பைக்கஸ் பெங்காலிசிஸ், நீரியம், அரளி, இந்த தாவரங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அடுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா 2 முதல் பல அடுக்குகளை கொண்டதாக மாறுகிறது. புறத்தோல் செல்கள் வெளிப்புறத்தில் ஓரளவு ஒழுங்கற்றதாக இருக்கலாம். பொதுவாக வடிவம் மற்றும் அளவில் மாறுபட்டு அவற்றிற்கிடையே செல்களுக்கு இடையிலான இடைவெளிகள் இல்லாமல் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக அமைந்திருக்கும். இந்த சுருள்கள் ஒரு பெரிய மைய வெற்றிடத்தையும் மெல்லிய விளிம்பு சைட்டோபிளாசத்தையும் கொண்டுள்ளது. இந்த செல்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு பாருங்க,
leucoplastical, anthocyanin, chromoplast. குரோமானா கலர் பிக்மெண்ட். காப்பு செல்களை தவிர மற்றவற்றில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குளோரோபிளாஸ்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை. எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து காப்பு செல்கள் இருக்கோ, சரிங்களா, காட் செல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பார்த்தீங்கன்னாவே உங்களோட பொசிஷன் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்படி ஒரு கிட்னி ஷேப்ல என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும், இப்படி இருக்கும். இதுல வந்து நமக்கு வெளிப்புறத்துல வந்து இந்த மாதிரி 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், இந்த மாதிரி வந்து அக்சசரி செல்ஸ், துணை செல்கள் இருக்கும். இதுலதான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல வரிசையா குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து அடுக்கி வச்ச மாதிரி இப்படி இருக்கும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ஈஸியா பண்ண முடியும். அப்ப இங்க இருக்கிற துணை செல்கள்லாம் இருக்குமானா இருக்காது. எங்க காப்பு செல்கள், இதுதான் காப்பு செல், இந்த காப்பு செல்ல மட்டும்தான் இருக்கும். இங்க துளை இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து நமக்கு ஸ்டோமா அல்லது துளை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் இவங்க சொல்ல வராங்க. அப்ப இந்த செல்களில் லியூகோபிளாஸ்டுகள், லியூகோபிளாஸ்ட்னால என்ன அர்த்தம்னா கலர்லெஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரூட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரூட்ல என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த லியூகோபிளாஸ்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆகும். சரிங்களா, ரூட்ல என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஏன்னா கலர்லெஸ் சப்ஸ்டன்ஸ். நீங்க முள்ளங்கி பாக்குறீங்க எந்த கலருமே இல்லைன்னா அதுக்கு காரணம் யாருன்னா லியூகோபிளாஸ்ட். ஆந்தோசைனின் தான் நிறமி மற்றும் குரோமோபிளாஸ்டுகள் இருக்கலாம், ஆனால் காப்பு செல்களை தவிர மற்றவற்றில் என்ன கிடையாதுன்னா குளோரோபிளாஸ்டுகள் இல்லை. அதே மாதிரி இந்த நீர்வாழ் ஹைட்ரில்லா மற்றும் நிழலை விரும்பும் தாவரங்கள் சியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிழலை விரும்பக்கூடிய தாவரங்கள்னா சியோஃபைட்ஸ். பெரும்பாலும் டெடோஃபைட் வந்து நிழலை விரும்பக்கூடிய தாவரங்களா தான் இருக்கும். இதுல வந்து புரோத்தோல் செல்களில் குளோரோபிளாஸ்டுகள் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா காணப்படுகிறது. சரிங்களா, இப்ப ஹைட்ரில்லா நீர்வாழ் தாவரம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றது இதெல்லாம் என்ன பண்ணணும்னா தண்ணிக்குள்ள பண்ண முடியாது. சரிங்களா, அப்ப அந்த இடத்துல வந்து ஸ்பாஞ்சிஸ் பாரன்கைமா டைப்லாம் எங்க இருக்குன்னா மேலதான் இருக்கும், கீழே வந்து என்ன இருக்காது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்காது. அதாவது ஸ்டொமேட்டா கீழ்ப்புறத்துல இருக்காது, மேல் புறத்துல தான் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்ப அந்த மாதிரி தாவரங்கள்ல வந்து நமக்கு அந்த அதாவது நமக்கு ஹைட்ரில்லா மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்கள், சியோபைட்ஸ் நிழலை விரும்பக்கூடிய தாவரங்கள், இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் புறத்தோல் செல்களில் குளோரோபிளாஸ்டுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னன்னா காணப்படுகிறது. அதாவது அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கு. அது காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஒளியை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். அது வந்து நிழலை விரும்பக்கூடிய தாவரங்களுக்கு. இதே ஹைட்ரில்லா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா தண்ணிக்கு மேல மிதக்குது. அப்ப கீழ்ப்புறத்துல இருக்கக்கூடிய இலையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. வேற பாத்தீங்கன்னா மியூசிலேஜ் வளவளப்பான பொருள், டானின், கால்சியம் கார்பனேட், அதாவது சிஸ்டோலித் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பல தடவை கேட்டிருக்காங்க. சிஸ்டோலித் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க ஒரு சில பைக்கஸ் மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். புறத்தோல் செல்கள் வந்து பாத்தீங்கன்னா சுவர்கள் சீரற்ற முறையில் நமக்கு என்ன அப்படின்னா தடிமனாக காணப்படுகிறது. அதே மாதிரி உள் மற்றும் ஆரச்சுவர்கள் ஒப்பீட்டளவில் தடிமனாக உள்ளது. அதாவது இந்த கூடுதல் தடிமன் உச்சரிவூட்டல் சுபரைசன், சுபரின் அப்படிங்கிற பொருள், கியூட்டின் ஆகியவற்றால் நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஏற்படுது. சுபரின் தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இப்ப நமக்கு வந்து இந்த எண்டோடெர்மிஸ் லேயர் இருக்கு அப்படின்னா எண்டோடெர்மிஸ் லேயர்ல தான் இந்த சுபரின் அப்படிங்கிற பொருள் இருக்கும். அதாவது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு சிமெண்ட் மாதிரி என்ன பண்ணுன்னா செயல்படும். சரிங்களா, அப்ப கார்டெக்ஸ் ரீஜன் இருக்கு அப்படின்னா கார்டெக்ஸ்ல இருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து நமக்கு இந்த எண்டோடெர்மிஸ் வந்து நமக்கு ஒரு அடுக்கு, இந்த அடுக்குல வந்து என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த இடத்துல பேசேஜ் அப்படிங்கிற ஒரு செல் இருக்கும், வழிச்செல்கள் சொல்லக்கூடியது. இப்ப இதுக்கு உள்ள வந்த தண்ணி என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த இடத்துல அப்படியே சிமெண்ட் அடுக்குமா இருக்கும். உள்ள வந்த தண்ணி என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த இதை விட்டு வெளியே போகக்கூடாது. அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா நமக்கு தடுத்து வச்சிருக்கும். அதே மாதிரி எந்த இடத்துல பேசேஜ் செல்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் என்ன இருக்காதுன்னா சுபரின் அப்படிங்கிற பொருள் இருக்காது. அதே மாதிரி கியூட்டின்னா நமக்கு வந்து மேல் புறத்துல இருக்கக்கூடியது இல்லைங்களா, பொதுவா வேர்ல இருக்காது, நமக்கு தண்டு இலை இதுல பார்க்கலாம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கியூட்டின் அப்படின்னாலே செக் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீராவி போக்கை கட்டுப்படுத்தக்கூடியது, ஒரு மெழுகு பூச்சி மாதிரி இருக்கும். இது நீங்க பெரும்பாலும் அந்த இதுல ஜீரோபைட்டிக் பிளான்ட் வறட்சியில வாழக்கூடிய தாவரங்கள்ல வந்து பார்க்கலாம்.
இது வேற என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இன்செக்ட்லாம் ஈஸியா உள்ளுக்குள்ள என்டர் ஆகாம இது தடுக்குது. சரிங்களா? அதே மாதிரி காயத்துல நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து நீர் இழப்பு, அதாவது நீருடைய இழப்பு, அதான் நமக்கு நீராவி போக்க வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வேலை செய்யக்கூடியனா கியூட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது. வேர்களை பொறுத்தவரை அதன் வெளிப்புற அடுக்கு எபிப்ளம்மா, பிலிபரஸ் அடுக்கு அல்லது ரைசோடெர்மிஸ் என்று என்ன பண்றோம் அப்படின்னா சொல்றோம். சரிங்களா? எபிப்ளம்மா, பிலிபரஸ்னாலும் சரி, ரைசோடெர்மிஸ்னாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். பொதுவாக இதன் செல்கள் குழாய் வடிவ ஒரு செல் வேர் மூடிகளாக வெளிப்புறமாக நீண்டுள்ளன. அவை மண்ணிலிருந்து நீரையும் கனிம ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சுவதற்கு நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பயன்படுகிறது. வேர் மூடிகள் பொறுத்த வரைக்கும் வந்து மெயினா எதுக்காக அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, அந்த பூச்சிகள் மற்ற ஃபங்கஸ் பாக்டீரியாவில் வந்து பாதுகாக்கிறதுக்காக அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா மூடியிருக்கும். சரி, அடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் எபிடெர்மிஸ். இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா என்ன வேலை அப்படின்னா வந்து ஒரு பாதுகாப்பு அடுக்கு. அது போக வந்து நீர் ஆவியாதல வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா கட்டுப்படுத்தும். அதுக்கு காரணம் என்னன்னா அதுல இருக்கக்கூடிய மெழுகு போன்ற கியூட்டின் போன்ற முடிகள் எல்லாம் ஒளிச்சேர்க்கை மற்றும் சுரப்பியிலும் உதவுகிறது. பல வறண்ட நில தாவரங்களில் புறத்தோல் நீர் சேமிப்பு கிடங்காக செயல்படுகிறது. புறத்தோலின் சில செல்கள் தேன் சுரப்புகளின் சுரக்கும் திசுக்களாகவும் இலைகள் மற்றும் தண்டுகளின் இலை துளைகளாகவும் வேர்களின் உறிஞ்சும் முடிகளாகவும் நமக்கு என்ன பண்றது அப்படின்னா உருவாகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்டொமேட்டா, அதாவது நமக்கு வந்து காப்பு செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்பதான் நம்ம பார்த்தோம். காப்பு செல்கள் பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க, எப்பயுமே கீழ்ப்புறத்துல தாங்க அதிகமா இருக்கும். சரிங்களா? டைகாட் பிளான்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலே மூணா நீங்க பிரிச்சுக்கலாம். இப்படி கூட பிரிச்சுக்கலாம், மூணா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோனோகாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மோனோகாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இது சிதறி போய் காணப்படும். ஸ்டொமேட்டாங்கிறது மேல் கீழ் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாம என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா பக்கமும் இருக்கும். இது வந்து மோனோகாட்ல. டைகாட்ல பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 98% வந்து கீழ்ப்புறத்துலதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். சரிங்களா? ஸ்டொமேட்டாங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா கீழ்ப்புறத்துல வந்து இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மெயினா செய்யக்கூடியது. இதே வந்து நீர்ல இருக்கக்கூடிய தாவரங்கள் ஹைட்ரோபைட்டிக் பிளான்ட் அப்படின்னா எப்பயுமே ஸ்டொமேட்டா என்ன பண்ணணும்னா மேல் புறத்துலதான் நமக்கு என்ன பண்ணணும்னா காணப்படும். 3 வேறுபாட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து 2015 இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமேட்டா எந்த பகுதியில் அதிகம் காணப்படும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பெரும்பாலும் கீழ்ப்புறத்தோல்ல தான் இருக்கும். அவங்க அந்த எக்ஸாம்பிள்ல வந்து எக்ஸாக்டா வந்து மோனோகாட்டா டைகாட்டா அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கல. அதனால வந்து கீழ்ப்புறத்தோல். ஒருவேளை அவங்க மோனோகாட்டு, ஒரு ஹைட்ரோபைட்டிக் வாட்டர் பிளான்ட், ஒரு டைகாட்டு அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அதோட வேரியேஷன் பார்த்துக்கணும். சரிங்களா? மோனோகாட்டுனா நமக்கு மேல் கீழ் ரெண்டு பக்கமும் பரவி காணப்படும். டைகாட்னா கீழ்ப்புறம், வாட்டர் பிளான்ட்னா மேல் புறத்துல இருக்கும். பெரும்பாலும் பாருங்க வேர்களை தவிர வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமேட்டா வந்து நமக்கு எங்க வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. ஆனா எக்ஸப்ஷன் ஒரு சில பிளான்ட் இருக்கு. டீனோஸ்போரா அப்படிங்கிற பிளான்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை வேர்கள்லாம் இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தாவரங்கள்ல இருக்கலாம். இந்த டீனோஸ்போரா மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் கேரக்டர். காப்பு செல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டியுள்ள புறத்தோல் செல்கள் துணை செல்கள் அல்லது உப துணை செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கேட்பாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் இயர் வந்து பிஜில ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது நமக்கு இருக்கக்கூடிய காப்பு செல்கள் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிட்னி ஷேப்ல இருக்கக்கூடியது. இதுக்கு வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய எல்லாமே என்னன்னா துணை செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நமக்கு காப்பு செல்கள். இது வெளிப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப் வேணும். இதுதான் வந்து ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடியதெல்லாம் துணை செல்கள். துணை செல் வந்து எத்தனை வேணா இருக்கலாங்க. 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம், 3 இருக்கலாம். அந்த 5 வரைக்கும் என்ன பண்ணணும்னா அதிகமா நமக்கு அந்த டைப் இருக்கு. அந்த டைப் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப இந்த வெளிப்புறத்துல இருக்கிறது எல்லாமே துணை செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது.
குளோரோபிளாஸ்ட் எங்க இருக்குன்னா இதுக்குள்ளதான் குளோரோபிளாஸ்ட். இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளதான் நீங்க என்ன பார்க்க முடியும்னா இது ஃபுல்லாவே இங்க குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறத நீங்க இங்கதான் பார்க்க முடியும். துணை செல்கள்லாம் இருக்குமானா அங்க எதுவுமே இருக்காது. அதை பார்த்து வச்சுக்கணும். சின்ன மைனூட் ஓப்பனிங் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஸ்டொமேட்டல் ப்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இலைத்துளைகள் வந்து பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ்பரப்பில் மட்டுமே காணப்படும். இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா 2015 பிஜி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இருவித்தலை தாவரங்கள் இலைகளில் இலைத்துளைகள் சிதறி காணப்படும். ஆனால் ஒருவித்தலை தாவரங்களில் இலைகளில் அவை இணை வரிசைகளில் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு பாயிண்ட் கணக்கு வச்சுங்க. இந்த பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். இருவித்தலை தாவரங்கள் இலைகளில் இலைத்துளைகள் என்ன பண்ணும் அப்படின்னா சிதறி காணப்படும். ஆனால் உருவித்தலை தாவர இலைகள் வந்து பாத்தீங்கன்னா இணை வரிசைகள் ஒரே மாதிரி சேர என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க. இங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. மிதக்கும் இலைகளில் இலைத்துளைகள் இலையின் மேல் பரப்பில் மட்டும் காணப்படும். இந்த கொஸ்டின் வரைக்கும் கேட்டதில்ல, கேட்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த கேம்ப் பிளான்ட் சொல்றாங்க, கிராசுலர் ஆசிட் மெட்டபாலிசம். அப்ப இந்த தாவரங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பகல்ல ஒளிச்சேர்க்கை செய்யாது, இரவுல தான் ஒளிச்சேர்க்கை பண்ணும். அந்த தாவரங்கள்லாம் ஸ்டொமேட்டா என்ன பண்ணும்னா இரவில் திறந்திருக்கும், பகல்ல மூடியிருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ப் பிளான்டோடைய முக்கியமான ஒரு ப்ராசஸ். சரிங்களா, அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதாவது இயல்பான சூழ்நிலைகளில் ஒளி இல்லாத போது அல்லது இரவில் இலைத்துளைகள் மூடியிருக்கும், அல்லது ஒளி இருக்கும்போது அல்லது பகல் நேரத்தில் திறந்திருக்கும். அமைப்பு ரீதியாக இலைத்துளைகள் பல்வேறு வகைகளாக பிரிக்கலாம். பொதுவா எல்லா வகையான தாவரத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இதுவும் வந்து மூடி இருக்குமானா முழுசாலாம் மூடி இருக்காது. சரிங்களா, அதாவது வந்து நமக்கு ஒரு 100%ல உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்டொமேட்டாங்கிறது வந்து ஒரு 20% எப்பயுமே திறந்துருக்கும். ஏன்னா அதுவும் என்ன பண்ணணும், மூச்சு விடணும் இல்லையா, அப்ப அதுக்காக அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 20% அப்படிங்கிறது எப்பயும் திறந்துருக்கும். பிளான்ட் என்ன பண்ணும்னா பகல் டைம்ல வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். இதே நைட் டைம்ல அப்படியே ஆப்போசிட், ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். சரிங்களா, நம்மள மாதிரியே சுவாசிக்கும் நைட் டைம்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா சுவாசங்கிறது வந்து எல்லாத்துக்குமே பொதுவானது. பகல்ல சுவாசம் நடக்காதா அப்படின்னா பகல்ல சுவாசம் நடக்கும், பட் ரொம்ப கம்மியா நடக்கும், அவ்வளவுதான். சரிங்களா, இதை பார்த்து வச்சுக்க. பெரும்பாலும் பகல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோசிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகிறதுனால அதிகமான கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது, அவ்வளவுதான் முக்கியமா. இதுல வந்து நமக்கு இலைத்துளைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 டைப் இருக்குங்க. சரிங்களா, 4 டைப் லாஸ்ட் பிஜிலேயே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால ஸ்டொமேட்டோட டைப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். இல்லை ஏபிசிடின்னு மொத்தம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 டைப்பை நம்ம பிரிச்சுக்கலாம். சரி, அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அடுத்த டைப் பார்த்துருவோம்.